بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இந்த கூடின நோக்கம் ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியை ஒரு சிரிச்சாக கொண்டாடணும் என்று நினைச்சாலும் அதை விடாக்குடியாக இருந்து இல்லை இப்படி கேக் வெட்டி கொண்டாடணும் நான் எங்களையும் ஆசையாக இருந்து எங்களோட பிள்ளைகள் சின்னத்தால் தான் அவங்க எல்லாரையும் மலப்பிச்சு இந்த இடத்துல கொண்டாடுறதுக்கு ரெடியாகுது. எங்கிட்ட எங்கள் ஊரில் நீண்ட காலமாக 2 வாட்டி மட்டும்தான் அரசியலில் உசரம் பணிய ஏழேழுக்கு ஒருத்தருக்கும் முன்னுக்கு வரையில்லாத நிலைமையில் நாங்கள் இருந்த ஒரு காலத்தில் இப்போ படித்தவங்க எங்களோட எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு பின்னால் நின்று பெரிய ஒரு குரூப் ஒன்று எங்களை இயக்கி கொண்டிச்சு. எங்களோட பலம் எங்களுக்கு தெரியாமல் இந்த இவ்வளோ காலம் நாங்கள் எங்களோட பலத்தை கைக்கு எடுத்ததுனாலே எங்களை அதிவேகமாக தாக்குறதுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் தேசப்பாலனையில் நாங்கள் எந்த முறைக்கு இறங்கினாலும் எந்த விதத்தில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு பேசினாலும் அதை மட்டம் தட்டுறதுக்கு முன்வந்தோம். இந்த நிகழ்வு எல்லாம் நடந்து கொண்டு பொறுத்து கொண்டு நாங்கள் ஒரு கேம்பெயின் செஞ்சு நான் வில்லானாச்சாரும் ஒவ்வொரு ஊடாக ஏறி இறங்கினோம். கவலைக்கு மத்தியில் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வாராக்களை கூட நிப்பாட்டு நிலைமைக்கு வந்துட்டு எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு அளிச்சு அவங்க எங்களோட இறங்கி வாரில்லை பயம் சிலவங்களை தடுக்கு சிலவங்களை அதிகார பலம் தடுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் பணிஞ்சு போயிட்டு எல்லாம் எங்களை எப்படி ஒசத்தின்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு குரூப்பாக எங்களை எல்லாரையும் சேர்த்து உங்களோட வாக்குகளை தந்து நீங்க எங்களுக்கு வெற்றி அளிச்சதால இன்றைக்கு நான் அதிகமாக எங்களோட ஊர் அனைத்து பேருக்கும் நன்றி தெரிவிக்க இந்த மயில் சின்னத்தில் ஒரு வெற்றி வந்ததால இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எங்களோட ஊரை பற்றி முழு ஸ்ரீலங்காலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஜனாதிபதி கிட்ட கூட இந்த சிறிய ஊரை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாம் நீங்க செஞ்ச உதவி. இதுக்கு பின்னாலே நீங்க எங்களோட நிச்சயமா நாங்கள் உண்மையாகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். உங்களோட உதவிகள் எங்களுக்கு வேணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 140 வாக்குகள் இன்னும் கூட விழுந்திருந்தா நாங்கள் இன்னும் ஒரு மெம்பரை எடுத்து இருந்தேன். அது எங்களோட மக்களோட அசட்டுத்தனமான இதால எங்களுக்கு அது இல்லாமல் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தேர்தலில் நாங்கள் முன்னுக்கு போயிட்டு இந்த கட்சியை வளர்த்து எங்களோட ஊருக்கு அதிக மெம்பர்களை எடுத்து நாங்கள் எங்களை முன்னுக்கு எடுத்து செல்வோம். அடுத்தது நாங்கள் எந்த முடிவையும் எடுக்கல நல்ல முடிவெடுத்து ஊருடைய வெற்றிக்காக மில்லானாஜின தனிப்பட்ட முடிவோ பைசரான தனிப்பட்ட முடிவோ ஒன்றும் எடுக்கல. ஊருடைய வெற்றிக்காக படித்தவங்களோட மூத்தவங்களோட ஐடியா எடுத்து நல்ல முறைக்கு நாங்கள் எங்களை விட்டு செல்லு எங்களை சிறிய அழைப்பேற்று இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் மிச்சம் நன்றி கடன்பட்டீங்க. ஜஸாக்குமுல்லா ஹைர் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. அடுத்ததாக எங்களோட கொஞ்சம் உரையாற்றுவார் இன்ஷா அல்லாஹ். பிரதேச சபை தேர்தலில் முதலாக மயில் சின்னத்தில் களமிறங்கி வெற்றி பெற்றுள்ள வெற்றி வேட்பாளர்களே, அன்புக்குரிய நெஞ்சங்களே, உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விடயம். ஏனென்றால் முதலாவது மேட்ச் வெற்றி அடித்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வெற்றி அது இது ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் வேறொரு முஸ்லீம் பேருடன் ஒரு கட்சி தான் ஆதிக்கம் செலுத்தி வந்த அப்படிதான் செல்வாக்கு வந்த. எனவே அதையெல்லாம் வேறி இந்த மாதிரி ஒரு வெற்றியை முதலில் பெற்றிருக்கிறேன். ஒரு மெம்பர் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இணைஞ்சால் நான் நினைக்கிறேன் அடுத்த முறை 2 வட்டாரத்திலையும் வெற்றி பெறுவோம். மேலும் இன்னும் ஒரு போனஸ் எடுப்போம். மேலும் 3 இதை எடுக்கலும் அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வேண்டும். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் போகிறதுக்காக இருக்கோம் இல்லை, இனித்தான் பேர் இது சேவை செய்யணும், ஸ்டார்ட் ஆகணும், வேலை இதண்டோடும். இல்லை சில ஊர்களுக்கு ஊரோட பேர்களை குறிப்பிட விருப்பம் இல்லை.
முஸ்லீம்களுக்கு அநியாயம் செஞ்ச கட்சியிலிருந்தும் ஒருவர் வெற்றி பெற்று களுத்துறை மாவட்டத்தில் அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவர் செஞ்ச சேவை. அந்த கட்சியை பார்க்கல ஆண்ட சேவையை பார்த்து தான் கொடுத்துருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நான் எதிர்பார்க்குறவங்க நல்ல சேவை செய்வார்கள். விசேஷமாக இந்த வாலிபர்கள் இளைஞர்கள் கூட பலம் தான். இளைஞர்கள்ட பலம்தான் இமாலய பலம், இமயமலையில் பலம் என்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். எதிர்காலத்தில் நீங்களும் வேட்பாளராக வரணும், இதுக்கெல்லாம் வரணும். இது மட்டுமல்ல, நிறைய இது இருக்குது. போவோம் அக்டோபரில் பலாசபா வரும், அதுக்கு எங்களை பங்களிப்பு வேணும். தொடர்ந்து நாங்கள் இயங்க வேணும், தொடர்ந்து சேவைகளை பெற்றுக்கொள்ள வேணும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோருக்கும் ஊர் மக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்தோம். அது வீடு வீடாக சென்று இன்ஷா அல்லாஹ் நன்றி தெரிவிக்கிறதுக்கு வாக்காளர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நான் இப்போ ஒரு 1.5 மாதம் ஒரு அளவு பெரும்பாலும் சோமனில் கேட்கக்கூடியாத இப்பையும் கூட மையத்து வீட்டுக்கு போயிட்டு அரவாசியில் வந்துட்டு அப்படி ஒரு ஹாஜியார் கொண்டு பண்ணோம் ரெடியாகி வந்து நீங்கள் எல்லாரும் ஒன்று போட இருக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவுகளை மசூரா பண்ணி முடிவெடுக்கும். அதில் பல மசூராக்கள் வரலாம். நீங்கள் உண்டே செல்லலாம், நான் உண்டே செல்லலாம், இவர் உண்டே செல்லலாம். ஆனால் மசூரா முடிவெடுக்கப்பட்ட பிறகு அந்த மசூராட முடிவுக்கு எல்லோரும் அதன் அடிப்படையில் தான் இதில் நாங்கள் எதிர்கட்சியில் நிற்கிறதா அல்லது அரசாங்க கட்சியும் கூட போய் சேர்ந்து கொள்றதா என்ற ஒரு டிஸ்கஷனோடு போகுது. இன்ஷாஅல்லாஹ் பொருத்தமான முடிவுகள் எடுப்போம் எல்லாரும். அதுக்கு எல்லாரும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது நாங்கள் இப்போ எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தால் அது நான் விசேஷமாக நான் சொல்கிறேன். அது சில இடத்துல இங்கே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வெளியில் போய் விமர்சனம் செய்வது ஏதாவது இருந்தால் இங்கே கேட்போம். இப்போ ஏதாவது இவற்றோட கேள்வி ஒன்று நாங்கள் கேட்போம். அல்ல மில்லானா கேட்டோட கேள்வி வந்து அரசியல் கேட்போம். அது நான் வைத்துக் கொண்டாரு மில்லானா ஆச்சியார் இப்படி அதை பற்றி சொல்லில்லை என்று சொல்கிறது அல்ல. அவற்றை நேரடியாக நாங்கள் கேட்டு எங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு வெற்றிகளை பெறலாம். தேர்தல்கள் வெற்றி பெறுவதன் நோக்கம் ஊர் வெற்றி பெறுவது. அதுதான் தேர்தல்களில் வந்து ஊரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இயங்குவோம் என்று கேட்டு எல்லோரும் ஒன்று ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் விடைபெறுகிறேன். அதற்கு முன்பு தருண சமிதி ஒன்று இளைஞர் தருண சமிதி ஒன்று போயிட்டு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் எதிர்க்கிற நாட்களில் அந்த வேலைகளை செய்யணும் என்று அதே நேரத்தில் நாங்கள் இருக்கிற பலத்தை வேலை செஞ்சு கொண்டு போகும்போது தான் கட்சியிட சென்ட்ரல் கமிட்டி என்று சொல்கிறோம். அங்கே வரங்காட்டு போகலாம். உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியை பிரதிநிதித்துவம் செய்த ஒருவர் இலங்கையில் ஒரு கட்சியில் இந்த பொலிட் பேரோலும் இருக்குது. எனவே அது எங்களுக்கு வேளாமல் அல்ல. இன்ஷா அல்லாஹ் போகலாம். அந்த அளவுக்கு நாங்கள் போகிறோம்னா நாங்கள் இயங்கணும், வேலை செய்யணும், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், ஊருக்கு விசுவாசமாக இருக்கணும், சமூகத்துக்கு விசுவாசமாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்கள் கட்சிக்கும் ஊருக்கும் சமூகத்துக்கும் நல்ல நாட்களாக அமைய வேண்டும் என்று மதிப்புக்குரிய அதிபர் பிரசாத் ஆசீர்வாதங்கள் மற்றும் இந்த சிறு அழைப்பை ஏற்று வந்த விஷாஸ் ஆசீர்வாதங்கள் மற்றும் இவ்விடத்துக்கு வருகின்ற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மீண்டும் சலாமிடுவேன். நான் அரசியலுக்கு இறங்கின நோக்கம் எங்கள் சொந்த லாபத்துக்கான இவ்விடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டேன். என்ன நாங்கள் 2008 இன்ஷா எங்கள் நலம்புரி சங்கத்தை சங்கம் உருவாக்கி அதில் நான் தலைவராகவும் பைசன உபதலைவராகவும் ரயும் எங்கள் செயலாளராகவும் முஸ்லீம் பாண்டாக்காரிக்காக இருந்தேன். இன்ஷா அது தொடக்கம் இதுகால வரைக்கும் எங்களுக்கு ஒரு முரண்பாடு வந்தில்லை. நாங்கள் எங்களால் முதற்கட்டமாக நாங்கள் முன்னெதிரி ஒன்றை ஓப்பன் பண்ணி நான் முன்னெதிரி செஞ்சுக்கணும். அத்தோடைய இப்போ முன்னெதிரி செஞ்சுக்கணும் ஆற்றில் எங்களுக்கு பல வர தேவைகள் வந்தேன். எங்களால் ஏந்திய எல்லாம் செஞ்சேன். எங்களுக்கு பெரிய தேவை அப்புறம் பெரிய எங்களுக்கு லைப்ரரி இல்லை, அவ்வளோ பெரிய ஸ்கூல் இல்லை அப்படி கூட வந்தோம். அதுக்கு கூட நாங்கள் இந்த மஷூரா பண்ணி நாங்கள்
அரசியலுக்கு இறங்கும். அரசியலுக்கு இறங்கினா தான் எங்களுக்கு இது ஆட வேணும். ஏன்னா எங்களை நாங்கள் இன்னும் எங்களை முழு செமினார் வச்சது, கிளாஸ் வச்சது செஞ்சோம். ஆனால் எங்களோட சங்கத்திலேருந்து வெளியில் போகல. யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்டு எங்களை சங்கத்துக்குள்ளே உறுப்பிலிருந்து வெளி உறுப்பின்னு போகல. இந்த அதில் எங்கள் சங்கத்துக்கு பெருமையாக எங்களை இருந்தவர்களோடு சேர்த்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு